கண்ணீரின் மத்தியிலே, ஆபத்து காலத்திலே நாம் என்ன செய்கிறோம், கர்த்தர் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து இந்த சங்கீதத்திலே நாம் தியானிக்க போகிறோம். இது ஆசாப் எழுதின சங்கீதம். ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலே, ஒரு ஆபத்தான சூழ்நிலையிலே, பிரச்சனைகள் நிறைந்த சமயத்திலே அவர் ஆண்டவரை நோக்கி சொல்லுகிறார். முதல் வசனத்தை வாசிப்போம். நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். பாருங்க, அவர் ஆண்டவரிடத்துல கெஞ்சுகிறார், அழுகிறார், கண்ணீர் வடிக்கிறார். அந்த நேரத்திலே கர்த்தர் அவனுக்கு என்ன செய்தார்? செவி கொடுத்தார். இரண்டாவது வசனம், என் ஆபத்து நாளில் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, என் ஆத்துமா ஆறுதல் அடையாமற் போயிற்று. 6 வரை வாசிப்போம். நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. நான் தூங்காதபடி என் கண்ணிமைகளை பிடித்திருக்கிறீர், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். பூர்வ நாட்களையும் ஆதி காலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன். ராக்காலத்தில் என் சங்கீதத்தை நான் நினைத்து என் இருதயத்தோட சம்பாஷித்து கொண்டிருக்கிறேன். என் ஆவி ஆராய்ச்சி செய்கிறது. பாருங்க என்ன சொல்லுகிறார். அந்த இக்கட்டான சூழ்நிலை, பயங்கரமான ஒரு கண்ணீரின் பாதை. அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. நாம கூட நமக்கு சில பிரச்சனைகள் வரும்போது எத்தனையோ இரவுகள் நம்ம தூங்காமல் இருந்திருப்போம். அப்படி தானே? யார் அப்படிப்பட்ட பாதைகளெல்லாம் கடந்திருக்கிறீங்க? சில கரங்கள் உயர்கிறது. பாருங்க, இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது, நான் அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அப்படின்னா அந்த பிரச்சனைகளை நினைக்கும் போது அப்படியே ஆவியே சோர்ந்து போயிடும். அப்படிப்பட்ட சூழ்நிலை. தூங்கணும் நினைச்சாலும் தூக்கம் வராது, தூங்க முடியாத ஒரு சூழ்நிலை. பேச முடியாமல் சஞ்சலப்படுகிறேன். இப்படிப்பட்ட பாதைகளிலே கடந்து செல்வதாக சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அப்பொழுது தேவன் பேரிலும் கொஞ்சம் சந்தேகம் வந்து விடுகிறது. ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரா இல்லையா? நம்முடைய சத்தத்தை கேட்கிறாரா இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா இல்லையா? நான் இவ்வளோ பிரச்சனைகளில் போக வேண்டிய காரணம் என்ன? இப்படியெல்லாம் சில சந்தேகங்கள் வந்து விடுகிறது. 7 to 9 வசனங்கள் வாசிங்க. ஆண்டவர் நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? நித்திய காலமாய் தள்ளி விடுவாரோ? இனி ஒருபோதும் தயை செய்யாதிருப்பாரோ? இனி ஒரு முறை கூட அவர் நமக்கு தயையே செய்ய மாட்டாரா? அவருடைய கிருபை முற்றிலும் அற்று போயிட்டோ? வாக்கு தத்தமானது தலைமுறை தலைமுறைக்கும் ஒழிந்து போயிற்றோ? ஆண்டவர் வார்த்தைகளை தந்தாரே, அது ஒழிந்து போயிற்றோ? தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ? கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்து கொண்டாரோ என்றேன். பாருங்க, பிரச்சனைகள் மத்தியில, இந்த ஆபத்தான சூழ்நிலை நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும். நம்முடைய விசுவாசத்துல ஒரு தளர்வு ஏற்பட்டுரும். இயேசுவும் சீஷர்களும் படகுல யாத்திரை செய்யும் போது திடீர்னு என்னாச்சு? பயங்கரமான காற்று, படகே கவிழத்தக்கதாக எல்லாரும் பயந்து போயிருக்கிறாங்க. அப்போ சீஷர்கள் என்ன சொல்கிறாங்க? ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அற்ப விசுவாசிகளே அப்படின்னு சொல்லி அவர்களை கடிந்து கொண்டார். அப்படி தானே? அப்போது நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும், நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா உறுதி உள்ளதாக இருக்க வேண்டும். அதை பார்க்கிறார். நம்ம அற்ப விசுவாசிகளாக இருக்கக்கூடாது, நாம் விசுவாசத்திலே உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்முடைய தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர், அவர் அதிசயம் செய்கிறவர். நாம் எதிர்பார்க்கிற நன்மைகளை அவர் எப்போ செய்வார் தெரியுமா? நாம் எதிர்பாராத நேரத்தில், எதிர்பாராத வேளையில், அவர் எதிர்பாராத விதத்தில் அவர் செய்வார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். எதிர்பார்க்கிற நன்மைகளை நிச்சயமாக செய்வார். ஆனால் எப்போ செய்வார்? எதிர்பாராத நேரத்தில் செய்வார். அவருக்கென்று ஒரு வேலையை வைத்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் செய்வார். ஆண்டவர் கண்ணீர் வரும். பிரச்சனையான சூழ்நிலையில் அவ்வளோ நம்ம கவலைப்படுவோம். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான். வசனம் எல்லாருக்கும் தெரியும் தானே? அப்போது ஆனால் மனிதர்கள் தான் நாம். நிச்சயமாக என்ன வரும்? கவலை வரும். ஆனால் கவலை மட்டும் பட்டுட்டே இருந்தோன்னா அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யணும்னா 11 to 14 வசனங்களை வாசிங்க. கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். கர்த்தருடைய செயல்களை நாம் நினைவு கூற வேண்டும். உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன். உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானித்து உம்முடைய செயல்களை யோசிப்பேன் என்றேன். தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்?
அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர். சரி, 10ஆம் வசனத்தை மட்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிச்சிருவோமா? நம்ம வெறும் புலம்பல் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்கு, கண்ணீர் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருக்குன்னா அது என்னது? 10ஆம் வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானவருடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். பாருங்க, கண்ணீர் வடிச்சிட்டே இருந்தோன்னா அது என்னவா? அது நம்முடைய பலவீனம். நம்முடைய தேவன் யார்? நம்மை கண்ணீரின் மத்தியிலும் நம்மை அவர் பலப்படுத்துகிற தேவன். பாருங்க, அவர் சொல்லுகிறார், உம் கிரியைகளை தியானிப்பேன். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், உம்முடைய கிரியைகளை நான் தியானிப்பேன். அதுக்கு முன்னாடி அவர் சொன்னார், நான் அந்த பிரச்சனைகளை தியானித்து தியானித்து என்னுடைய ஆவியெல்லாம் சோர்ந்து போச்சுன்னு சொல்கிறார். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, உம்முடைய கிரியைகளை நான் தியானிப்பேன். ஆண்டவருடைய கிரியைகளை நாம் தியானிக்க தியானிக்க நமக்கு என்ன கிடைக்கும்? ஆவியில் பலன் கிடைக்கும். ஆவி உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்போது ஆண்டவருடைய கிரியைகளை நாம் தியானிக்க தியானிக்க நம்முடைய ஆவிக்கு என்ன செய்யும்? ஒரு உற்சாகம் கிடைக்கும். உம்முடைய செயல்களை யோசிப்பேன். பிரச்சனைகளை யோசிக்கிறதை காட்டிலும் நாம் எதை யோசிக்கணுமா? அவருடைய செயல்களை யோசிக்க வேண்டும். ஏன்னா அவருடைய வழி பரிசுத்தமானது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யாருமே இல்லை. ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினீர் அப்படின்னு சொல்கிறார். நம்முடைய தேவன் மிகவும் வல்லமை உள்ளவர். அவர் எப்படி வல்லமை உள்ளவர் என்கிறத மீதி உள்ள வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. 15லிருந்து 20 வசனங்கள். யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகி உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டு கொண்டீர். ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. ஆழங்களும் கலங்கினது. மேகங்கள் ஜலங்களை பொழிந்தது. ஆகாய மண்டலங்கள் முழக்கமிட்டது. உம்முடைய அம்புகளும் தெறிப்புண்டு பறந்தது. உம்முடைய குமுறலின் சத்தம் சுழல் காற்றில் முழங்கினது. மின்னல்கள் பூச்சக்கரத்தை பிரகாசிப்பித்தது. பூமி குலுங்கி அதிர்ந்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகளை தெரியப்படாமற் போயிற்று. மோசே, ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையைப் போல வழி நடத்தினீர். பாருங்க, அவருடைய வல்லமை எப்படிப்பட்ட வல்லமை, இது எல்லாமே நமக்கு தெரிந்ததான காரியம். இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமைப்பட்டவர்களாக இருந்தாங்க? இஸ்ரவேல் ஜனங்கள் எங்க அடிமைப்பட்டிருந்தாங்க? ஹேனா சொல்லு. எங்க அடிமைப்பட்டிருந்தாங்க? எகிப்து தேசத்துல அடிமைப்பட்டிருந்தாங்க இல்ல? அப்போ அவர்களை விடுவித்தது யார்? யாரை தேவன் அனுப்பினார்? பார்வோனிடத்துல மோசேயையும் ஆரோனையும் அனுப்பினார். எப்படி விடுவிக்கப்பட்டார்கள் ஜனங்கள்? தேவன் எப்படி அவருடைய வல்லமையை காண்பித்தார்? 10 வாதைகளை அனுப்பினார் இல்ல? 10 வாதைகளை அனுப்பி எகிப்திய ஜனங்களுக்கு, அந்த பார்வோனுக்கு தேவனுடைய வல்லமையை காண்பித்து ஜனங்களை விடுதலையாக்கி அவர் அழைத்து கொண்டு வந்தார். ஆண்டவர் ஒரு பார்வை பார்த்தாலே ஜலங்கள் என்ன செய்யுமாம்? தத்தளிக்குமாம். ஜலத்தின் ஆழங்கள் எல்லாம் என்ன செய்யுமாம்? கலங்கி போகுமாம். பெருவெள்ளம் கூட பயப்படும். மேகங்கள் என்ன செய்யும்? மழையை பொழிகிறது. நாம் நினைக்கிறோம், நம்ம நிறைய சயின்ஸ்லலாம் படிச்சிருப்போல மழை எப்படி பெய்கிறதுன்னு. ஆனால் ஆண்டவர் பார்க்கணும். ஆண்டவர் மேகத்தை பார்த்தாலே என்ன செஞ்சிருமா? மழை பொழிகிறது. ஆகாய மண்டலம் இடி முழக்கம் இடுகிறது. அம்புகள் எல்லா திசைகளிலும் தெரிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அம்புகள் அப்படின்னா அந்த மின்னல்கள் வருது பாருங்க, ஃப்ளாஷ் லைட் மாதிரி வந்துட்டு போகுதுல்ல, அந்த அம்புகள் தெரிக்கிறது. சுழல் காற்று மின்னல் அடிக்கிறது. பூமியே அசைகிறது. அவருடைய பார்வையினால் பூமி கூட அசைந்து போகும். அவ்வளவு வல்லமை உள்ளவர் நம்முடைய தேவன். அவர் 19ஆம் வசனம் வாசிங்க. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. பாருங்க, உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிடுச்சு. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, செங்கடலை பிளக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் அதன் வழியாக என்ன செய்திருக்கிறார்? கடந்து போயிருக்கிறார். ஆனால் அவருடைய காலடிகள் அங்கே என்ன செய்யப்படவில்லை? தெரியப்படவில்லை. கடலுக்குள்ள அவரால் நடக்க முடியும். எல்லா வல்லமையும் படைத்தவர் தேவன். அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அதனால் நமக்கு வருகிற பிரச்சனைகள் சரி, வேதனைகள் சரி, ஒரு பக்கம் அழுகை கண்ணீர் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஆண்டவருடைய வல்லமையை நாம் நினைவு கூற வேண்டும். அதை நாம் நினைத்து அவரை துதிக்க 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 நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகும். கர்த்தர் நம் வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, அதிசயங்களை அவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த வேதத்தை நாம் எடுத்து தியானிக்க தியானிக்க ஆவியானவருடைய, நம்முடைய தேவனுடைய வல்லமையை நாம் அறிந்து கொள்ள முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.
தேவன் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்கிற நேரம். யாராவது சாட்சிக்காக இருந்தால் சொல்லலாம்.